சிந்துவெளி நாகரிகத்தை முதலாக வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் எனும் கருதுகோளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹூவர்ட் மார்ஷல் சிலையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன், தொடர்பான முழு விவரங்கள். சிந்துவெளி நாகரிகத்தை முதலாக வெளிப்படுத்திய திராவிட நாகரிகம் என்ற கருத்துக்கோளுக்கு வழிவகுத்தவர் தான் சர் ஜான் ஹூவர்ட் மார்ஷல் என்பவர். அவருடைய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த சிலை என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட சிலையைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்ததோடு அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சிந்துவெளி நாகரத்தை முதலில் வெளிப்படுத்திய திராவிட நாகரிகம் என்ற கருத்துகளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹூவர்ட் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயில் புதிதாக திருவுருவச் சிலை அமைக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்திருந்தார். இந்த நிலையில் தான் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிந்துவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் சர் ஜான் ஹூவர்ட் மார்ஷல். இவர் குறிப்பாக சொல்ல வேண்டாம், 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாளன்றுதான் உலகிற்கு முதலாக தி இல்லஸ்ட்ரேட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொழில்துறை டைரக்டர் சார்பாக சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார். இதில் இந்திய வரலாற்றினுடைய திரைக்கட்டத்தில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிய என்பது சொல்லலாம். ஏனென்றால் முதலாகவே சிந்துவெளி நாகரிகம் அதில் இருக்கக்கூடிய ஒரு திராவிடம் என்ற கருத்துக்கோளுக்கு வழிவகுத்தவர் தான் இவர். இதை கடந்த 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி என்று வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று சிலை திறந்திருக்கக்கூடிய நாள் என்பது கூட அவருடைய பிறந்த நாள் என்று இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை வரலாற்றில் ஒரு திருப்பு முனாக்கிய உண்டாக்கியதோடு நம்முடைய கடந்த காலத்தை பற்றிய புரிதலை மாற்றி அமைத்து ஆரியன் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மூலம் என்ற கற்பனைக்கு வரலாறு அதற்கு முன்னர் கொண்டு வந்த நிலையில் தான் அதற்கு முன்பாகவே இதற்கு இந்த சிந்துவெளி சமூக நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்ற ஒரு கருத்துக்கோளை முன்வைத்து அவர் வெளியிட்ட பிறகுதான் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக தொடர்ந்து அதற்கான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு தற்போது சிந்துவெளி எழுத்துக்களை படிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை படிப்பவர்களுக்கான நிதி உதவியை செய்வதற்கான ஒரு அறிவிப்பையும் கூட முதலமைச்சர் வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் சர் ஜான் மார்ஷலுடைய பிறந்த நாள் அன்று இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.